ஹலோ காய்ஸ், நான் தான் உங்க போட்டோக்காரன் அஜய் யோப்ஸ். ஓகேங்களா? பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ப்ரோ, 122 சப்ஸ்கிரைபர். ஓகே, ரொம்ப 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 தேங்க்யூ. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு 123 24 25 3 சப்ஸ்கிரைப் வந்தாங்க, நியூ சப்ஸ்கிரைபர். அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. இன்னும் நம்ம என்ன பண்ண போறோம்னா மூன் லைட். ஓகேங்களா? மூன் லைட்ல ஒரு ஆள் பேயால நிக்கிறாங்க. இந்த ஆள் வந்து பிளாக் ஃபுல் பிளாக் ஷேடோவில் இருக்காங்க. மூன் லைட் அப்படி பல்ஸ்னு அடிக்குது. ஒரு சில் அவுட் ஃபோட்டோகிராஃபி பண்ணால் எப்படி இருக்கும், அதான் நம்ம இந்த ஃபோட்டோ வச்சு எப்படி நம்ம அந்த நிலா வெளிச்சத்தில் இது பண்ண போகிறோன்னு உள்ள கான்செப்ட் தான் இன்னைக்கு உள்ளது. ஓகேங்களா? பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. ஓகேங்களா? வாங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த கியூக் செலக்ட் டூல் வச்சு இந்த மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட் சப்ஜெக்ட், நான் மவுஸ் ஏரோ காமிக்கிறேன்ல, இங்கே நான் மவுஸ் ஏரோ நான் செலக்ட் சப்ஜெக்ட் இதை அப்படி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக லோடாகி நான் சப்ஜெக்டை மட்டும் அப்படி பர்ஃபெக்டாக அப்படி செலக்ட் பண்ணி தந்துட்டு எனக்கு ஓரளவு தான் செலக்ட் பண்ணி தரும். எனக்கு இந்த இருக்கிற அந்த இடம் அது வேணும், அதனால நானே செலக்ட் பண்ணுறேன். அது எப்படி செலக்ட் பண்ணணும்னா, இதில் கியூக் செலக்டில் இந்த ப்ளஸ் இதை செலக்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி செலக்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, இது தேவையில்லாமல் இந்த இடத்துல செலக்ட் ஆகிட்டா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், திரும்ப இந்த மைனஸை இப்படி கிளிக் பண்ணி இது பண்ண இப்படி செலக்ட் ஆகிட்டா. இவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இனி என்ன பண்ண போகிறோம்னா, நான் இதுக்கு ஃபெதர் கொடுக்கணும். கண்டிப்பாக ஃபெதர் வந்து ஒரு 1.2 பிக்சல் அப்படி வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த ஃபெதர் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஃபெதர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எதனால ஃபெதர் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவை போடுறேன். ஓகேங்களா? இந்த லேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேக்ரவுண்டு இப்போ இது செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பேக்ரவுண்டு போயிட்டு, ஓகேங்களா? ஒரு செகண்டே உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் காமிக்க முடியாது. ஓகேங்களா? அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, கண்ட்ரோல் டி கொடுத்து அன்செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்து திரும்ப இது குயிக் செலக்ட் சப்ஜெக்ட் கொடுக்கும். ஓகேங்களா? சாரி, நான் லேயர் போடாமல் எடிட் பண்ணிட்டேன். எப்பவுமே லேயர் போட்டு எடிட் பண்ணுங்க, அப்போ தான் ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா நம்ம இது பண்ணணும். திரும்ப இந்த ஃப்ளஷ் டூல் யூஸ் பண்ணி உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல சும்மா அப்படியே ட்ராக் பண்ணிட்டே போனால் போதும். எனக்கு இந்த இடத்துல ஓகே, என்ன திரும்பியும் இதாகுதுல்ல, அதுக்கு திரும்ப மைனஸ் டூல் யூஸ் பண்ணி மைனஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போ பர்ஃபெக்டாக நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், சப்ஜெக்டை பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணிட்டோம். இனி மாஸ்க் யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நான் அதை பேக்ரவுண்டை கட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வந்து கட் பண்ண போலே தெரியல. ஏன்னா நான் கீழே இருக்க பேக்ரவுண்டை எனக்கு கையை ஆனில் வச்சுருக்கேன். இப்போ தெரியுதா கட் ஆனது? ஓகேங்களா? இப்படி தான். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேக்ரவுண்டுக்கு மேலே வச்சுட்டு இதில் போய் கிரேடியன்ட் இதில் போயிட்டு ஓ மை காட், எங்கே போச்சு? பேசிக்கில் போயிட்டு இதே போல் இட்ஸ் ஓகே, இது போதும். நான் இதில் சொல்லி தரேன் எப்படி பண்ணணும். சாரி, இப்படியும் பேக்ரவுண்ட் மாட்டலாம். இல்லைன்னா அந்த சாலிட் கலர் இதில் போயிட்டு
பிளாக்கா இருக்கிறத இப்படி நீங்க பிளாக் ஸ்கிரீனா மாத்திருங்க. ஓகேங்களா? ஒரு லேயர் விழுந்துரும் கீழே. தெரியுதா? இப்போ இப்போ பாத்தீங்களா? இது லைனு தேவையில்லாம ஒரு இது லைன் இருக்கு பாருங்க. தெரியுதா? அது நான் கட் பண்ண இடத்துல மீதி உள்ள வேஸ்ட். அது எப்படி இதாக்குன்னா ப்ரஷ் டூல் பியை கிளிக் பண்ணா ப்ரஷ் டூல் வரும். அதை யூஸ் பண்ணி அதில் போயிட்டு நார்மல் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் அதை யூஸ் பண்ணி இங்கே நம்ம இப்படி இங்கே இதில் வந்து ஒயிட்டாக இருந்தால் பிளாக்காக வச்சுட்டு நீங்கள் இப்படி வந்து இது பண்ணால் போதும், வச்சுட்டா போதும். ஓகேங்களா? இப்போ பர்ஃபெக்டாக நமக்கு ஒரு இது ரெடி. ஓகேங்களா? சூப்பர். இனி நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த லேயரை க்ரவ் யூஸ் பண்ணி இதை மட்டும் சாரி அந்த பேக்ரவுண்ட் அந்த லேயரை ஆஃப் பண்ணிட்டு மட்டும் யூஸ் பண்ணி கவ் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இதை ஒரு எக்ஸ்போஸ் இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போஸ் ஓகேவா? இப்போ இந்த பேக்ரவுண்ட் இதாகும் போது இப்படி வந்துடும். ஓகே, அதுக்கு பிறகு இது ரெண்டையும் ஓகே, இது சூப்பர். இனி நம்ம என்ன பண்ணணும், இந்த மூன் நான் ஆல்ரெடி நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இந்த மூன் பேக்ரவுண்டை அப்படியே இதை அப்படியே செலக்ட் பண்ணணும். அதே போல தான் கட் பண்ணணும். செலக்ட் த சப்ஜெக்ட் கொடுங்க, செலக்ட் ஆயிரும். இல்லைன்னா இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும் இங்க. இதுல புதிய போட்டோஷாப்ல இப்படி இருக்கும், பழைய போட்டோஷாப்ல இருக்காது. மூணு மட்டும் தனியா வந்துச்சா, இதை அப்படியே தூக்கிட்டு போய் இதுல இப்படி வச்சுட்டு இந்த லேயருக்கு நம்ம சப்ஜெக்டுக்கு பேக்ல வச்சுட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து இப்படி எவ்வளவு தேவையோ ஓகே கொடுத்துருங்க. இப்போ கரெக்ட் ஆயிட்டா? ஓகே, இவ்வளவுதான். உங்களுக்கு இன்னும் நேச்சுரலா வேணும் அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணி திரும்ப எக்ஸ்போஸ அப்படியே குறைச்சி விட்டுருங்க. ஓகேவா? நைஸா? சூப்பரா? இதுதான் ஒரு சில்லவுட் போட்டோஸ். இனி இந்த மூன் அதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டிங் வேணும் அப்படின்னா லெவல்ஸ்ல போயிட்டு கொஞ்சம் லைட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி விட்டா போதும். அவ்வளோதான். அதுக்கு பிறகு எனக்கு இது கொஞ்சம் ஷேடோ லுக்கில் அப்படி சூப்பராக வேணும். அவ்வளோதான். சூப்பரா? இவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு எடிட். எனக்கு இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கூட வெளிச்சமா இதாகணும், எக்ஸ்பிரஸ் பண்ண இடத்துல கொஞ்சம் இதாகணும் அப்படின்னா இந்த மாஸ்க் பாக்ஸை யூஸ் கிளிக் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒன் செகண்ட், ப்ரஷ் டூல் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணிட்டு
கொஞ்சம் ப்ரெஷ் டூலை பெருசா யூஸ் பண்ணிட்டு இதை அழிச்சு விட்டா போதும். நிழல்ல வெளிச்சம் படுறது போல. ஓகேவா? இல்ல எனக்கு பழையபடி தான் இருக்கணும் அப்படின்னா இதுல போயிட்டு திரும்ப பிளாக்கா இருந்ததை ஒயிட்டா மாட்டிட்டு இப்போ இந்த இடத்துல மட்டும் லேஅவுட் மட்டும் தான் எனக்கு வெளிச்சம் வேணும், இது எல்லாம் எனக்கு பிளாக்கா தான் இருக்கணும் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு இது பண்ணா போதும். ஓகேங்களா? இன்னும் எனக்கு பர்ஃபெக்டா வேணும், இந்த லேயர்ஸ் இன்னும் எனக்கு பர்ஃபெக்டா வேணும் அப்படின்னா இந்த எக்ஸ்போஸ இப்படி குறைச்சு விட்டுட்டீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டா அந்த சில் அவுட் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பிறகு இப்படி மேலே மட்டும் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இப்படி யூஸ் பண்ணுங்க எல்லா இடமும். பண்ணிட்டு ஸ்டூலை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆக்கிட்டு பிளாக்கை ஒயிட்டா மாட்டிட்டு இந்த இடத்துல எனக்கு தேவையில்லை. எனக்கு இந்த ஒன் சைடு மட்டும் போதும். ஓகேவா? இவ்வளவுதான். இல்ல எனக்கு எனக்கு அப்படி வேண்டாம், எனக்கு லைட் ஷேடோவில் மட்டும் இருந்தா போதும், எனக்கு இது வேணாம் அப்படின்னா இப்படி கொஞ்சம் அந்த ஷேடோ கூட்டினதை இப்படி குறைச்சி விட்டுட்டு இப்படி தெரியறது போல இவ்வளோ தெரியறது போல இப்படி வச்சுட்டு ரெண்டாவது இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த லேயருக்கு மேலே கிரேடியன்ட்ல போயிட்டு பேசிக்ஸ் இந்த ஒயிட்டா இருக்கிறத பிளாக்கா மாற்றி விட்டுருங்க. இது கொஞ்சம் மேலே விட்டு இவ்வளத்துக்கும் கொண்டு வந்துட்டீங்கன்னா பர்ஃபெக்டா ஒரு 3 எஃபெக்ட்ல ஒரு இது நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஓகேங்களா? பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.